கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமான ஹாஜா மொய்னுத்தீன் ஹஜ்ரத் அவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் காலையிலிருந்து நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. உலமாக்களுடைய வருகை மிக்க மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நிகழ்வு நமது உயிருக்கு உயிரான விரல் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது மாநாடாக ரலியல்லாஹு தஆலா அவருடைய நினைவு நாளாக இன்றைய தினம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதன் இடையில் இன்ஷா அல்லாஹ் இங்கே ஓதப்படுகிற மௌலித் ஷரீஃபை மிக சிறப்பான முறையில் நடத்திட வேண்டும். கண்மணி நாயகத்தின் மீது மிகவும் ஆஷிக்காக இருக்கக்கூடிய சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஹாஜியானி காதர் பிவி அவர்கள் வேண்டுகோள் விடுத்து இந்த பகுதியுடைய உலமாக்களை எல்லாம் அழைத்து தயவு செய்து ஒரு பெரிய நிகழ்ச்சியாக நடத்துங்கள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று கௌசுல்லாஹ் மொய்னுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவருடைய பைத்துகளும் இங்கே ஓதப்படும். இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமான விளக்கங்களை இங்கே ஹாரிஸ் சகாஃபி ஹஸரத் அவர்கள் சொல்வதோடு இன்ஷா அல்லாஹ் காதர் பிவி அவர்கள் இது பொறுப்பேற்று இந்த நிகழ்வை நடத்துகிறார்கள். எனவே அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் எல்லா விதமான ஹைரையும் பரக்கத்தையும் அல்லாஹ் செய்வானாக. காதர் பிவி அவர்கள் சிங்கப்பூரிலே ஒரு நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹோட்டல் தான். ஆனால் அல்லாஹ் பெரியவன், நல்ல மனதுக்கு சொந்தக்காரர். நாம் இப்போ பள்ளி கட்டிட்டு இருக்கோமே, அந்த பள்ளி கட்டுவதற்கு கூட பல லட்சங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். பல லட்சங்கள். இன்னும் அவர்கள் என்னால் முடிந்ததை திரும்ப திரும்ப செய்வேன் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சிங்கப்பூருக்கு நாம் போயிருக்கிற பொழுது அவர்களை அவருடைய நிறுவனத்திலே சென்று சந்தித்து அங்கே உள்ள பெரிய பெரிய உலமாக்கள் எல்லாம் மிக மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அவர்களை பற்றி சொன்ன செய்திகள் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உலமாக்கள் மீது மிகுந்த பிரியம் கொண்டவர்கள், அக்கறை கொண்டவர்கள். எனவே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவருடைய கணவர் தற்சமயத்தில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் அவருடைய கபரை வெளிச்சமாக்குவானாக, அவருடைய கபரை சந்தோஷமாக்குவானாக. ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸை அவருடைய தாய்க்கும் தந்தைக்கும் அல்லாஹ் தஆலா வழங்குவானாக என்பதை இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொண்டு, சங்கைக்குரிய காஜா ஜமாலி ஹசரத் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று நடத்தி தர வேண்டும் என்று மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹாரிஸ் உஸ்தாத் அவர்கள் இப்பொழுது இதை பற்றி சொல்வார். பட்டணத்தைச் சார்ந்த ஷாம் ஷிஹாபுத்தீன் மொஹிதீன் மாலை, மீரான் மாலை என்ற பெயர் உங்களுடைய கையில் பெறப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் வளர்ந்த ஒரு பொக்கிஷம். இதை மீண்டும் ஹயாத்தாக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு தினமும் இங்கே மௌலித் ஷரீஃபில் இந்த மாலை ஓதப்படுகிறது. இப்பொழுது அந்த மாலை ஓதி அதற்கு பிறகு مولاي صل وسلم دائما ابدا على
புகழ்வேனே எப்பங்கோடியறையில் கிணர்வீழிவாய் மூக்கச்செவி உப்பாய் படைத்தோரை ஓதி புகழ்வேனே உயிருடைய தனதுக்கெல்லாம் ஒன்று போலே இரணம் உயரவிருந்திறங்கு உடையோனை யான் புகழ்வேன் முன்பொழிவதாயிருந்த முஹம்மது ரசூல் நபியை அன்பாய் புகழ் செய்வேன் நாதியருடனுடனே ஸலவாத்துரை பேரே ரஹ்மான் நபிக்கும் மெலவான யார்களுக்கும் பின்பு ஸலவாத்துரை பேர் ஆன அபூபக்கரை அன்பாக யான் புகழ்வேன் கோனுபாத சத்தாவை கொள்கையுடனே புகழ்வேன் ஓது உஸ்மானி ஓசையான் புகழ்வேன் நாதனலியாரி அசுனாவடக்களையோ மாசரித்தியான் புகழ்வேன் அசுவாஜடக்களையோ மஞ்சி புகழ்வேனே ரஹ்மானே மாலிகியை நன்மையுள்ள ஷாஃபியியை ரஹ்மான் மக்பூலியை நெஞ்சில் மறவேனே இஸ்லாமில் என்பவரை பேரானது நோரை உஸ்தாது மஹ்மூதை மோதி புகழ்வேனே சொல்லா புகழ்ச்சி செய்வேன் ருய்யசுனைது தம்மை நல்ல வசாலி தம்மை நாடி புகழ்வேனே அவளையாய் சொல்லி வசா இத்தாயிரன் அபதா நாலு தரிக்கிலுள்ள நல்ல வலியாக்கள் தம்மை வாராசை கொண்டு மகிழ்ந்து நான் புகழ்வேனே திட்டாத மிகுந்த சேதுவரி சாதலியை அட்டத்திற்கும் பேரான ஐதரோசை புகழ்வேன் கிராபமரித்த கிருபையொரு வீரானை தினமாய் புகழ்ச்சி செய்வேன் விரலோனருள்ளாலே சேது சுலைமானி சிற்பமான புகழ்வேன் வாதவரின் மக்களையும் ஆட்டி புகழ்வேனே இவர்கள் வழக்கத்தினால் எங்களொளி வீரானுக்கு நமமணி போரின் மாலை நாடி உழைக்குகிறேன் ஜெயிலானி வீரானி
பறிக்க தேடி இவர் பார்வதுவார் எங்கும் புகழானார் இல்முகித்தியானனிலே மக்காமதி போலே மண்ணில் ஒளியாக நின்றார் ராஜாக்கள் மக்கள் எல்லாம் நல்ல அளவே கூசாமல் வந்திருந்து கொண்டாடி வேலை செய்வார் நேர்ச்சை மிகுதி வரும் நெய்யார் மதுர சன்பில் ராஜ்யத்தில் உள்ளவர்கள் நாடி வரும் பிரிவல்வார் துனியாவின் ஆசையினை தொலைவில் எடுத்து நின்று கனியான நாயகனை காதலித்து காணானார் ஐயஞ்சியாண்டா எமது திரிந்தார் இரவில் மெய்யஞ்சி மேலவரை விரும்பி தவச் செய்யவென்று ஒற்றை கால் மேலேயோரோ பற்றனை ஆசரித்து வித்தாரமாக நின்று விரும்பி தொழுபவனவான் அதில் மூளையறைந்து வாகாக கை போட்டு புதியவனுக்கு செய்யும் வாஜமுகியந்தீகான் மௌலாயா சொல்லி வசா நித்தாய் மன்னவதா விறகில் விழித்து இறைவனை தவணங்கி குருவியிடம் போர்க்கூரை விட்டெழுதவர்வான் ஈசாவினோடு கொண்டு இனிதாய் வஜ்ரதனை விசாரமாய் 40 சாய்வேவி தொழுபவர்வான் காட்டுக்கோளை அருந்தி கருச்சுடை நீர் குடித்து நாட்டு மிக வாயிரைய நலமாய் வணங்கினர்வான் வார்த்தை புரியாமல் நட்போதை தாமருத்தி பார்த்தம்பிருந்தாரே பரிவாகத்தின் வருஷம் கரடி போலி கடுவாய் கருணாக கண்டானே சரடாக சோந்து நிற்கும் சங்கை மோகியத்தீர்வான் பாலோங்கு சுபோ பரிவாய் வேணாந்திரத்தே நாலனவை பேரவக்க நல்ல கலில் கொண்டு வந்தார் வரிசை மிகுதியுள்ள வள்ளல் தேவரனவே நேசமாய் காட்சி செய்யும் பேர்மோகியத்தீர்கான் மறுவனாய் வந்துரிப்பார் வள்ளல் நபி பேரன் மக்கள் குருவாக்க நிறநபி கோமானருளாரே 15 வாண்டனவோ படைத்தோன் கூறார் முழுதும் மதுரமாயோரிரவே வணக்கத்தில் ஓதினர்வான் ஈரிருபதாம் ஒழுங்கை எண்ணி இருத்தவர்வான் உயிரும் சூரியை மோசமென கண்டவர்வான் தீவாயிராயிருக்கும் செய்தார்கள் கூட்டத்தனை சாயாமற்றளித்தோடும் சங்கை மோகியத்தீர்வான் மௌனாயா சொல்லி வசா இந்தாயி மன்னவனா நான் கூட்டமாக வந்து சாகிபோரை கேட்க வேண்ட வான்பலகை பார்த்த குழு வழுத்துகின்ற வீராக்கா துப்பாக்கிடும் கடியை சுல்தான் கணக்கணித்தோம் சப்பானி பிள்ளைதனை தரையில் நடப்பித்தவர்வான் நாகப்பட விரைத்த நபி பேரர் பக்களிலே ஆக பேர பேசி நின்ற வள்ளல் மோகியத்தீர்கான் அம்மாதேனும் செய்கை கை சோகை மாற்றி வைத்தோம் சும்மா இவரை சுனையாற்றித் தள்ளினான் மாதன சுவானிதனை மார்க்கத்தனினாக்கி இரு புகழாமல ஒளியாக்கி வைத்த வீரான்பான் கோபமெழும்பியம்பி கோட்பாட்டங்கள் எல்லாம் தூபம் புகையாயிருந்த துய மோகியத்தீர்கான் பறக்கும் பருந்து தலை மாறிடத்தில் வீழ்ந்திட
ஆதிக்க நல்லவட காமோடி வருவான் அழுதென்றோம் அவரை ஞானி வந்துதை தடுவே உலகத்தில் ஒரு நினைவா காண்டவரை எண்ணினதான் கிசுகும் சுகுதும் கிடையாதோ பிசகரவே எண்பித்த பெருமான் மோகியத்தீர்கான் புசுதேனை பெரிந்த கள்ளர்களை கொய்தனர்தான் கௌசான பீரி வந்தம் பாதம் பணிக்கின்றவர்தான் வீராயிரோமரை மீறி நின்ற பூவக்கரை பீரில் நின்ற தாயுடனே விளம்ப வைத்த வேதியர்வான் கோழி எழும்புதனை கோழியாக்குவ வைத்தோள் சாடியதில் பொன்னை செயலிரத்தமாக்கி வைத்தோள் சிக்கொண்டு போன பொன்னை செய்தி சொல்லி வீழ விட்டோம் பெண்ணொண்டா காரியத்தை பேசுகின்ற வீரான்கான் சேகதி என்பவரோ சேகபுதல் காதிருமாய் ஆகும் கருப்பொம்பொழோ தரிசனங்கள் கண்டவர்தான் அபஷாவில் காரிகளை கண்டவர்கள் செப்பினதோ கூசொரொட்டி சுகும் கோதையற்கு வந்ததோ பட்டை சமரத்தை பச்சை மரமாக்கி வைத்தோர் குட்டக்கூரை தீர்க்க வந்த கோஜா மோகியத்தீர்கான் ஈனாத காளைதனை ஈனத்து மாவீரத்தோர் காணாத ஒட்டகத்தை காட்டி வைத்த வீரான்கான் வார்த்தை தட்டி போனவர்க்கு வல்லோர் அருளாலே நாற்றமுள்ள நோயைந்து நாடி பிடித்ததுதான் வளர்ந்து
ராசாக்கள் மந்திரிமார் நல்லதை நாளை கண்டார் ராசாலை தன்னை கண்ட நாரை போலவரே அகமதென்னும் அவருக்கு முகமது ரசூலைனார் தகுவான ஷைஹுனுக்கு சங்கை அப்துல் காதிர் என்றார் தும்மி அல் அப்து சொன்னார் துய்யபு குல்பா பள்ளி உம்மளை போற்றோடியாக இருந்தோர் சவாபு சொன்னார் கீர்த்தி எண்ணும் செய்கோ கிம்மத்துள்ள கையாளவியோ ஏத்தி புகழ்வார்கள் இவர் கீர்த்தி எப்போதோ தாஜுத்தீன் என்பவர் தான் சங்கையொளி வந்த பின்பர் பேசாமல் குருசி வெண்டு புவியில் இறங்கினார் இருக்கும் இடத்திலோ வாடற்பரோசோ கரைக்கும் பூமிக்கு தனி சபம் கண்டவர்கள் சிதுரதேனோ மரமுத்திரை எழுபதான குதிரத்தின் சமூக குறியுடனே காண்டவர்கள் மனதிலும் பங்கரோம மெல்லமாகாய் ஒழியாக்க கனதியுடன் அறிந்திருக்கும் காவலுள்ள வீரார்கள் ராசாக்கள் பக்கல் நபி பேரகத்து வந்தால் ஆசாரன் செய்தவர்கள் ஆசரித்து முத்திக் கொள்வார் ராசாக்கள் எல்லாம் நாரிடத்தில் வந்து கூசாமல் வேலை செய்யும் ஹாஜா மோகியத்தீர் கான் மௌலாயா சொல்லி வசா அவർക്ക് கோடி பிடிப்பார் ஔலியா எல்லோரும் வாழ்க்கையுடன கபடி எழுகிர்த்தி தொட்டு நிற்பார் கொத்து கோடைய முழு மாணிக்க கோடையும் கொத்து கோடையும் உள்ள ராஜா
الفاتحة. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم ما كان محمد أبا من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وقال الله بكل شيء عليما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وعلى آله وسلم عليه بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك فتحا مبينا ليغفرك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما وينصرك الله نصرا عزيزا السلام عليك زين الأنبياء السلام عليك أتقى الأتقياء السلام